இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படியாவது பவானி கொடுத்து அனுப்பின டாக்குமெண்ட்ல இந்த ஆபீஸ் ஃபைலோட வச்சு ஆதிக்கு தெரியாமலே சைனை வாங்கிடணும். ஆமா ஆமா அத முடிச்சிருங்க. ஆதி ரெடியா? ஒன் செகண்ட். நான் ரெடி தான் மித்ரா. கையில என்ன? ஆதி இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ஆடிட்டர் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு. நீ இப்பவே சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் ஆன் தி வேலே அப்படியே ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போய் நேர்ல போய் இது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவேன். ரொம்ப அர்ஜென்ட்டா? சரி, நீ எதுக்கு போகணும்? ஆபீஸ் போய் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து அனுப்புனா போதாதா? இல்ல ஆதி, ஆக்சுவலா இதை நேத்தே அனுப்பியிருக்கணும், டிலே ஆயிடுச்சு. நானே போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். ஓகே, I'll call you back. ஓகே. கரெக்டா டாக்குமெண்ட் கையெழுத்து போடும்போது தான் போன் வரும். ஆதி ஒருவேளை இந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டா என்ன பண்றது? கையெழுத்து வேற போடாம இருக்கானே. மித்ரா, are you all right? I'm okay ஆதி. சைன் பண்ணு. ஓகே. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. பாரதி, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ ரொம்ப தீவிரமா எதையும் யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, வாங்க போலாம். பாய் பாட்டி. பாய் மா. பாய். பாய். பாரதி, நீங்க ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமலே குடும்பமா வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. நான் இதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி பாட்டி, ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? சரி. இந்த பவானி மித்ராவோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. இன்னைக்கு ஆதிய தனியா அனுப்பிட்டு இவ இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பாம இருக்காளே, என்ன பண்ண போறான்? கண்டுபிடிச்சே ஆகணும்.